எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அன்பு கூட இருந்து பாத்துக்கிறார்ல சார். அந்த மாதிரி அவருக்கு பிரச்சனை இருக்கும்போது நான் கூட இருக்க வேணாமா சார்? அன்பு அம்மா தங்கச்சி 2 பேருக்குமே அவர் வெளிநாடு போறது பிடிக்கல சார். யாரோட விருப்பமும் இல்லாம இப்படி ஒரு விஷயத்த அவரு ஏன் பண்றாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் சார். அது தெரியாம நான் எப்படி சார் வர முடியும்? ஆனந்தி, இங்க பாரு, அவங்களுக்கு தனிப்பட்ட காரணம் 1000 இருக்கும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நினைக்கிறது உனக்கு தேவையில்லாது. நான் தான் அன்னைக்கு உன்னை அன்பு வீட்டுல கொண்டு போய் தங்க வச்சேன். இப்ப நானே சொல்றேன், நீ இனிமே அங்க இருக்க கூடாது. நான் கிளம்பி வரேன். நீ வீட்டை விட்டு வெளியே வந்து வெயிட் பண்ண. நாம ஹாஸ்டலுக்கு போறோம். சார், என் பிரச்சனைய அன்பு ஒரு நாளும் அடுத்தவங்க பிரச்சனைய நினைச்சதே இல்ல சார். நான் இப்ப அப்படி நினைச்சா என்னை விட நன்றி கேட்டவ வேற யாருமே இருக்க முடியாது சார். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் நாளைக்கு உங்க கூட ஹாஸ்டலுக்கு வரேன். இல்ல ஆனந்தி, இப்ப நான் உடனே கிளம்பி வரேன். எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம். ஓகே? இல்ல சார், என்னைய மன்னிச்சிருங்க, நான் வரல. ஆனந்தி, ஆனந்தி.